சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இந்தியாவிலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. மத்திய அரசோட ஸ்கீம்லலாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேட்குறாங்க. பாஜக மீது தமிழக மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த தேர்தலின் மூலமாக திமுகவை அகற்றப்படுவார்கள் அழைப்பதில் வந்து தொடர்ந்து வந்து முதல் கட்டமாக வந்து உங்க பேர் போடல, திரும்ப போட்டு சேர்த்தாங்க. அப்புறம் இல்லை சேர்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது, போடலைன்னு தெரியும். இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தில் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறது. அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பற்றி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க. தடுக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை அதுக்கு மூலம் அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனால் எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால் எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. பேப்பர் ஆடை கூட விமர்சிச்சிருக்கிறார் பிரதமர். அதில் வந்து ஒரு நேஷனல் ஃபிளாக் கூட அவங்க போடாமல் இருக்கிறதா திமுகவுடைய நாட்டு மேலே உள்ள பற்று அப்படின்ற மாதிரி. பிரதமரோட எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து அவங்க கோடிக்கணக்காக இது வரைக்கும் இந்தியாவிலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. அதில் வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்ததில்லை அவ்வளோவா. மத்திய அரசோட ஸ்கீம்லலாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. இல்லைங்க, இப்போ பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசி தான் வந்து பணம் ஒதுக்கீடு செய்கிறாங்க. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனால் அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேட்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. இப்போ அந்த இடத்த வந்து பாஜக பிடிக்கிற அண்ணாமலை வந்து அந்த யாத்திரை மூலமாக இது பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் திமுக இருந்துட்டு தான் இருக்கு. பாஜக மீது தமிழக மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த தேர்தலின் மூலமாக திமுகவை அகற்றப்படுவார்கள் அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது, இப்பொழுதும் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும். மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதிலிருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இது அது மட்டும் இல்லாமல் நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமாக வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பட்ஜெட்டில் வந்து அந்த
ஸ்பேஸ் கிராஃப்ட்கான தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. அழைப்புதலில் வந்து தொடர்ந்து வந்து முதல் கட்டமாக வந்து உங்கள் பேர் போடல, திரும்ப போட்டு சேர்த்தாங்க. அப்புறம் இல்லை, சேர்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது, போடலைன்னு தெரியும். திரும்ப புது அழைப்புதலில் உங்கள் பேர் போட்டாங்க, அமைச்சர் கீதா ஜீவன் பேர் எடுத்து விட்டாங்க. இது என்ன காரணமாக இருக்கு மேடம்? மேடையில் கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். நான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் கலந்து கொள்கிறேன். எங்கள் பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை. ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தில் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது. அதனால் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம். எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறது. பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள். அரசியல் வேறு, மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிற்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை, ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில். அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தப்ப திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதையும் குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதை குறிப்பிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே அனுமதிக்கப்படாதுங்கிறத தமிழக மக்களை சொல்றாரு. இல்லைங்க, வந்து இது அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பற்றி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க. அதை வந்து நீங்கள் அரசு சாதனையை போல மாற்றுவது. அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை. இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதை வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறதே தவிர ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான எதிர்ப்பு கிடையாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.